குக்கரில் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்துலேயும் ஃபேமிலி குக்கர் ஆகிப்போச்சு. நீங்கள் குக்கரில் சமைச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லா நோய்களும் வரும். என்ன டாக்டர் காலையில் வந்து உட்காந்து இம்பாசிபிளான விஷயத்தெல்லாம் சொல்கிறீங்க. இம்பாசிபிள் விஷயமா பாசிபிள் விஷயமான்றது தெரியாது. ஆனால் அதை ஃபாலோ பண்ண தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் குக் பண்ணி குக்கரில் சமைக்கிற எந்த சாப்பாடும் அது நஞ்சு. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக மென்சஸ் ப்ராப்ளத்தை கண்டிப்பாக அது டெவலப் பண்ணி கொடுக்கும். எப்படி சார் டெவலப் பண்ணி கொடுக்கும்? அதாவது உணவுகளில் பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. எல்லா பொருள்களையுமே பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. இப்போ நம்ம குக் பண்ணி பண்ணுறோம். நேச்சுரலாக என்ன சிஸ்டம் குக் பண்ணணும்னா ஓப்பனில் தான் குக் பண்ணணும். எந்த உணவு சமைச்சாலும் ஓப்பனில் தான் இருக்கணும். காற்று படணும். அது சில காரணங்கள் இருக்குது. காற்று படணும். இட்லிக்கு மட்டும்தான் எக்ஸெப்ஷன். நம்ம இட்லி சொல்கிறோம் இல்லையா, அந்த இட்லிக்கு மட்டும்தான் எக்ஸெப்ஷன். அதை தவிர மற்றதுக்கு எல்லாமே அது எக்ஸெப்ஷன். ஏன் எதுக்குன்ட்டு நான் பின்னாடி ஃபியூச்சரில் சொல்கிறேன். பட் இப்போ அதை வரைக்கும் வாங்கிக்க போகுது. இட்லிக்கு மட்டும் எக்ஸெப்ஷன். வேறு நீங்கள் எது வேக வச்சாலும் ஓப்பனில் வேக வைக்கணும். காற்றினுடைய கான்டாக்ட் இருக்கணும், வாயுனுடைய கான்டாக்ட் இருக்கணும். அந்த வாயுனுடைய கான்டாக்ட் இல்லாமல் நீங்கள் அதை க்ளோஸ்டு சர்க்யூட்டில் குக் பண்ணுறீங்க. குக்கரில் காற்று காற்றுக்கு வேலை கிடையாது. அங்கே வெளிக்காற்று அவுட்டர் ஏர்லேருந்து எந்த கனெக்ஷனும் கிடையாது. உள்ளே க்ளோஸ் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி அவன்லையும் அப்படி தான் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் பண்ணும் பொழுது அது உள்ளே வேகும்போது அதுலேருந்து ஒரு வகையான டாக்ஸின் வெளியே வரும். அது எந்த பொருளாக தான் அது ஒரு டாக்ஸின் இருக்குது. அந்த பொருள்களை பண்ணும்போது வேக வைக்கும்பொழுது என்னாகும், அந்த டாக்ஸின் உள்ளே போய் கலக்கும். அது உள்ளே போய் கலக்கிறதுனால நாம் என்ன பண்ணுவோம், அது சீக்கிரம் குயிக்காக வெந்துருச்சு, டைம் சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றோம். அது உடம்பில் நஞ்சுகளாக வெளிவரும். அது எதுவாக இருந்தாலும் சரி. ஆனால் தயவு செய்து குக்கரை வைக்காதீர்கள். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்ன்றதுக்காக.